தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பல குற்றங்கள் வந்து நிகழ்த்தப்படுது அப்படின்றத வந்து அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கு பார்க்கும்போது என்ன இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்களா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் என்னென்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத? இப்போ நிறைய அது பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது வந்து வெறும் அந்த பெண்கள்கிட்ட வந்து இந்த பாலியல் பிரச்சனைகள் மட்டும் இல்லை, அதை தவிர பாக்கி நிறைய பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி தான் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இது என்ன இப்போ ஆயிடுச்சுன்னா, அதை வந்து ஒரு சீக்ரெட்டிவான ஒரு விஷயமாக தான் பண்ணியிருந்தாங்க. வெளியில் தடால் விடால்னு அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக ஓவர் பப்ளிசைஸ் பண்ணி பண்ணணுன்றதுக்காகலாம் அதை பண்ணலை. இதை வந்து கவர்மெண்ட்டில் சிஎம் கிட்ட போய் இதை சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முயற்சி. பட் இதில் என்ன சடனாக ஆகிட்டுருக்குதுனாக்கா, இதில் வந்து ஒரு சில விக்டிம்ஸ் வந்து ஓப்பனாக பேச போய் அது ரொம்ப பெரிய வைரலாக ஆகிடுச்சு. அப்போ மீடியா வந்து அது பயங்கரமாக ஹைப் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பேச ஆரம்பித்ததுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, இது ஒரு மாதிரி ஒரு அனீசினஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிடுச்சு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். இதுக்கு என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் ஒரு மாதிரி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. மெயின்லி மலையாளம் ஆர்டிஸ்ட்டு இல்லை நம்ம அசோசியேஷனில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஹேமா கமிட்டி ஃபார்ம் பண்ணவங்களும் வந்து தே வுடன்ட் ஹவ் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியை வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய அளவில் பார்த்துக்கிட்டு இருந்த நேரம், இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த நேரம், இந்த நேரத்தில் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து வெளிவந்தது இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றும் இப்போ கிரியேட்டர்ஸ் நல்லா தானே, கிரியேட்டர்ஸ் நல்ல படங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. நல்ல அற்புதமான படங்கள் வந்துட்டுருக்கு. ஆஸ்கர் வரைக்கும் பேசப்படுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய படங்களெல்லாம் வந்து அங்கே இன்னும் பப்ளிசைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய படங்கள் பேசப்படுது. அதில் ஒன்றும் பிரச்சனை வரா மாதிரி இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையாவே கட் டவுன் ஆகும். இப்போ நார்மலாகவே இப்போ நிறைய சாதாரணமாகவே ஒரு சினிமா நடிகைகளை பற்றியோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றியோ இப்போ பரவலாக வந்து யூடியூப்ஸில் நிறைய பேர் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கிறது காலம் அது. இப்போ இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு அலிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்போது இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு கெட்ட பேர் ஒன்று வந்து பரவலாக வந்துட்டுருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது. அப்படின்னாலும் சினிமா இண்டஸ்ட்ரி, நடிகைகள் அப்படிங்கிறப்போ அதோட ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து அடுத்தடுத்து இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட மலையாளம் நடிகர் சங்கமான அம்மா அதிலிருந்து முக்கியமான பிரபலங்கள்லாம் வந்து ராஜினாமா செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை ஒரு சில நடிகை வந்து குறிப்பிட்டு வந்து இது பண்ணது வந்து கோழைத்தனம், நீங்கள் அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதற்கு தீர்வாக என்னதான் கொண்டு வர முடியும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் எல்லாருமே மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க. அப்போ அப்படி ஒர்க் பண்ணி இருக்கும்போது ஒரு பயாஸ்டாக ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாது. பொட்டில் அரைஞ்ச மாதிரி கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும். இதில் பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. ஒருத்தரை வந்து அப்படியே ஹைடு பண்ணியோ இல்லை அவங்கள சப்ரஸ் பண்ணியோ பேசவும் கூடாது. உண்மையை பேசணும். அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தான் அந்த அசோசியேஷனில் ஆகியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு தவறு பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தவங்க சொல்லும்போது என்ன ஆகும்னா, நான் இம்மீடியட்டாக நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம உடனே கேட்க முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களுக்கு பல வருஷங்காலமாக இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க விட்டு கொடுக்க முடியாது. ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எக்ஸாக்ட்லி நடந்தது என்னன்னு தெரிஞ்சிக்காமல் அவங்க அதை பேச முடியாது இல்லையா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு கிளம்சினஸ் ஒன்று ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மெயின் ஹெட்டு அவங்க மேலே தான் நிறைய புகார்கள் வரும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் ஹெட்டாக மோகன்லால் சார் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது இல்லையா? ஸோ அதனால் அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்.